ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்குறோன்னா, பிகினர்ஸ்க்கு என்னென்ன டிஃபிகல்ட்டாக இருக்குமோ அதெல்லாம் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ வீக்லி ஒன்ஸ் ஆரி கிளாஸ் பற்றி வீடியோ அப்லோட் பண்ண போகிறேன். இப்போ ஒரு ஆரி ஒர்க் ப்ளவுஸ் போடணுன்னா அதுக்கு ஃபஸ்ட்டு பேசிக் ஸ்டிச்சிங் தெரியணும். அது தெரிஞ்சாதான் ஆரி ஒர்க்கே போட முடியும். அதனால் பேசிக் செயின் ஸ்டிச்சை தான் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு நான் என்ன எடுத்திருக்கேன்னா, ஜரி த்ரெட் எடுத்திருக்கேன். இது வந்துட்டு தின் ஜரி, இது வந்துட்டு திக் ஜரி. தின் ஜரி வந்துட்டு நம்ம அவுட்லைன் கொடுக்கறதுக்காக நம்ம யூஸ் பண்றோம். அதே திக் ஜரி வந்துட்டு நம்ம பீட்ஸுக்காக நம்ம யூஸ் பண்றோம். அடுத்து நான் என்ன எடுத்திருக்கேன்னா, சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன். இது 2 எடுத்திருக்கேன். அடுத்து நீடில். நீடிலேயே 2 வகையான நீடில் இருக்கு. ஒன்று வந்து அயன் நீடில், இன்னொன்று வந்துட்டு துளிப்பு. இதுல அயன் நீடில் தான் நான் 3 எடுத்திருக்கேன். இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா த்ரெட்டுக்குரிய நீடில், த்ரெட்டுக்கு மட்டுமே யூஸ் பண்ணணும். இது வந்துட்டு ஜர்தோசி நீடில், இது வந்து பீட்ஸ் நீடில். இப்போ இது ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா பீட்ஸுக்கு மட்டும் யூஸ் பண்ணலாம். ஆனால் இந்த நீடில் வந்துட்டு பீட்ஸுக்கு யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா இந்த பீட்ஸை உள்ள நுழையாது. அதனால வந்துட்டு இது த்ரெட்டுக்குரிய நீடில்னு சொல்லுவோம். இப்போ இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா பீட்ஸு உள்ள போகும். இது பீட்ஸுக்கான நீடில், இது வரைக்கும் லோட் பண்ணிக்கலாம். அதனால இது பீட்ஸுக்கு மட்டுமே யூஸ் பண்ணணும். இது வந்துட்டு பீட்ஸுக்குரிய நீடிலே இல்லை. ஏன்னா இந்த பீட்ஸ் வந்துட்டு இதுக்கு மேலே போகவே போகாது. அதனால வந்துட்டு இது பீட்ஸுக்குரிய நீடில் இல்லை. இது த்ரெட்டுக்கு மட்டுமே யூஸ் பண்ண முடியும். அடுத்து நான் சுகர் பீட் எடுத்திருக்கேன். நான் எடுத்திருக்கக்கூடிய கிளாத் வந்து பாப்ளின் கிளாத்து. இப்போது பிகினர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் பாப்ளின் கிளாத்தில் யூஸ் பண்ணால் தான் உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ சில்க் த்ரெட்டில் செயின் ஸ்டிச்சை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு நான் என்ன எடுத்திருக்கேன்னா, சில்க் த்ரெட்டு 2 எடுத்திருக்கேன். நீடில் வந்துட்டு த்ரெட்டுக்குரிய நீடில் எடுத்திருக்கேன். இப்போ இந்த த்ரெட்டை வந்துட்டு நம்ம எப்படி எண்டு நாட் போடுறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ எண்டு நாட் போட்டாச்சு. இந்த நாட்டை லெஃப்ட் ஹேண்டில் வச்சு ஆள்காட்டி விரல்ல சுற்றி மறுபடியும் நம்ம எங்கே தொடங்கணுமோ அங்கேயே கொண்டு வந்து முடிச்சுட்டு நம்ம த்ரெட்டு மேலே இருக்கிற த்ரெட்டை தான் நம்ம இழுக்கணும் நீடில்ல. இப்போ இப்படி அப்படின்னு இழுக்கவே கூடாது, சென்டராக தான் இழுக்கணும். நீடில் த்ரெட்டை இப்படி தான் பிடிச்சி சென்டராக தான் இழுக்கணும். இப்போ ஒரு பாக்ஸ் எடுத்துட்டு அந்த பாக்ஸில் சில்க் த்ரெட்டை போட்டுடணும். ஏன்னா அங்கேயும் இங்கேயும் போகாமல் இருக்கிறது தான். இதை கீழே வச்சுட்டு இப்போ ஸ்டிச்சு போட போகிறோம். இப்போ நான் ஸ்டிச் எடுக்க போகிறேன். எடுத்துட்டு அந்த நாட் போட்ட எண்டை வந்துட்டு நான் விட்டுடுறேன். விட்டுட்டு அகைன் மறுபடியும் நான் குத்திட்டு துணியில் குத்திட்டு, நீடில் எப்பயுமே வந்துட்டு ஸ்ட்ரைட் லைன் பார்த்து தான் இருக்கணும். இப்போ அந்த லைன் மேலே குத்தி கீழே நீடில் நூல் சுற்றிட்டு மேலே எடுக்கிறேன். மேலே எடுத்ததும் ரைட்டு லெஃப்ட் அப்படியே ரொட்டேட் பண்ணுறோம். மறுபடியும் நீடிலேருந்து நூல் சுற்றி மேலே எடுக்கிறோம். நம்மளை பார்த்த மாதிரி இருக்கணும் நீடில். இப்போ லெஃப்ட் சைடு திரும்புது, மறுபடியும் குத்துறோம். நீடில் எப்போயுமே வந்துட்டு 90 டிகிரிஸில் தான் இருக்கணும். கீழே என்ன பண்ணுறேன்னு பாருங்கள். நீடில் ஃபஸ்ட்டு இது பண்ணுறோம். நீடிலில் சுற்றி த்ரெட்டை இழுக்கிறோம். மேலே இழுத்துட்டு மறுபடியும் நீடிலை வெளியே விட்டு த்ரெட்டை சுற்றி த்ரெட்டை நீடில் மாட்டிரும். அதை அப்படியே மேலே கொண்டு போய் எகைன் மறுபடியும் அதையவே பண்ணுறோம். இப்போ நீடில் 2 டைமில் சுற்றக்கூடாது, அது சிக்கு போட்டுக்கும். ஒரே ஒரு தடவை தான் சுற்றணும். அதை மேலே இழுக்கிறோம். இப்போ நாட் போட்டாச்சு. நாட் போடுறது எப்படின்ட்டு வீடியோ கடைசியில் நான் சொல்கிறேன். ஜரி த்ரெட் செயின் ஸ்டிச்சை பற்றி நெக்ஸ்ட் பார்க்கலாம். சில்க் த்ரெட்டை வச்சு செயின் ஸ்டிச் எப்படி போட்டோமோ அதே மாதிரி தான் ஜரி த்ரெட்டை வச்சு செயின் ஸ்டிச்சை போடணும். மெத்தட் ரெண்டுக்குமே ஒன்று தான். அகைன் எடுத்து நீடில் திருப்பி ஸ்ட்ரைட் லைன் பார்த்து மறுபடியும் குத்தி நீடில் த்ரெட்டை சுற்றி மேலே எடுக்கணும். ஃப்ரேமுக்கு கீழே சேம் அதே ப்ராசஸ் தான். சில்க் த்ரெட்டில் எப்படி நாட் போட்டோமோ அதே மாதிரி ஜரி த்ரெட்லேயும் நாட் போட போகிறோம். நாட் போட்டாச்சு.
நெக்ஸ்ட்டு சுகர் பீடு வச்சு எப்படி செயின் ஸ்டிச் போடுறதுங்கிறத பார்க்கலாம். அதுக்கு நான் திக்ஸரி எடுத்திருக்கேன், அடுத்து சுகர் பீடு எடுத்திருக்கேன், சுகர் பீடு கூடிய நீடிலும் எடுத்திருக்கேன். இப்போ நீடில் சுகர் பீடை வந்துட்டு எல்லாம் லோட் பண்ணியாச்சு. லூப் எடுக்கிறோம், பீட்ஸை 2 ப்ளேஸ் பண்ணுறோம். இதே தான் ஒவ்வொரு லூப்புக்கும் 2 பீட்ஸாக ப்ளேஸ் பண்ணுறோம். முன்னாடி பார்த்த 2 ஸ்டிச்சிங்கே எப்படியோ அதே மாதிரி தான், ஆனால் இதில் ஒவ்வொரு லூப்புக்கும் 2 பீட்ஸாக ப்ளேஸ் பண்ணிட்டு வரோம். அதே தான் இந்த எண்டு வரைக்கும். எண்டு நாட் போடுறத பற்றி பார்க்கலாம். இப்போ லாஸ்ட்டாக ஒரு லூப் போட்டு முடிச்சிருப்போம், அதை ஃபஸ்ட்டு லூப்பாக கன்சிடர் பண்ணிக்கோங்க. இப்போ செகண்ட் லூப்பை பெருசாக எடுத்திருக்கோம். செகண்ட் லூப்புக்குள்ளே நீடில் விட்டு ஃபஸ்ட்டு லூப்பை இழுத்து கீழே லெஃப்ட் ஹேண்டில் த்ரெட்டை பிடிச்சி இழுக்கணும், அப்போ தான் நாட் விழுகும். இந்த மாதிரி ஆரி சம்மந்தப்பட்ட வீடியோ பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். எதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். பாய்.